அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே வாஸ்து சாஸ்திரத்தின்படி இந்த மாதிரியான செடியெல்லாம் நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது, இந்த மாதிரியான மரங்களை எல்லாம் நம்ம வீட்டில் வளர்த்தா ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதில் குறிப்பிட்டு இந்த எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மரம் செடியெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் கடைபிடித்து வந்த நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதில் குறிப்பிட்டு பலனை தரக்கூடிய பொருட்களை வைக்கலாம், அதே போல் இதை வைத்தா துரதிர்ஷ்டம் தரக்கூடிய செடிகளாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் குறிப்பாக நம்ம வீடுகளில் என்ன மாதிரியான செடிகளை வைக்கலாம், என்ன மாதிரியான செடிகளை வைக்கக்கூடாது, அதாவது வைத்தா கண்டிப்பாக எதிர்மறையான ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறதால இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் இது போல் நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்னா, உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செடிகள்லாம் வைத்து ரொம்ப நல்லா இருக்குது, பணவரவு இருக்குது, அதே போல் இந்த செடிகளெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டில் நிறைய கஷ்டமாக இருக்குது, நிறைய கடன் தொல்லையாக இருக்குது, நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்க, ஆனால் அது செய்ய முடியல, அதே போல் நீங்கள் நினைத்த வேலை நடக்கலை, திருமண வரன் பார்த்துட்டே இருக்கேன் அது அமையவே இல்லை அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது வாஸ்து சாஸ்திரத்தின்படி இந்த பொருட்களை எல்லாம், அதாவது இந்த செடி இந்த மரங்களை எல்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடாது, அது ஏன் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இந்த திசை அமைப்பில் இந்த வீட்டில் ஒவ்வொரு பொருட்களையும் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த மாதிரியான திசையில் இந்த பொருட்களை எல்லாம் வைக்கக்கூடாது, அது நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுக்கும், நிம்மதியை கெடுக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு சுற்றி அழகாகவும் நிழலாகவும் இருக்கிறதுக்காக நம்ம சில மரம் அல்லது செடிகளை வைக்கிறது உண்டு. நம்ம வாழ்க்கையில் இது மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் அப்படின்னும் ஒரு சில தகவல்கள் சொல்கிறாங்க. அதாவது நம்ம வீட்டில் செடி வைக்கிறதுல மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னும், எல்லா செடிகளுமே வீட்டில் வைக்கிறதுக்கு ஏற்றது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில செடிங்க நம்ம வீட்டில் வைக்கும்போது எதிர்மறையான சக்தியை உருவாக்கி துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வீட்டில் வைக்கக்கூடாத செடிகள் அல்லது மரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையிலையும் எந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்த போகிறதோ அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக நம்ம வீடுகளில் இந்த 7 செடிகளை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கே அதை தவிர்த்துருங்க. அதாவது மணி பிளான்ட் ஆகியவை செல்வ வளத்தை தரக்கூடிய செடி, அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அப்படின்னு எல்லோருக்குமே தெரிந்த விஷயந்தான். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே உள்ளேயும் வெளியிலையும் சரி, அலுவலகத்துலேயும் சரி வைக்கக்கூடாத செடிகள் என்பது எவை அப்படின்னு பலருக்கும் தெரியறது கிடையாது. அழகுக்காக இருக்குது அப்படின்னு நாம் நினச்சி பேரே தெரியாமல் பல செடிகளை நம்ம வீட்லேயும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் வச்சுட்டு பிறகு பலவித பிரச்சனைகள், நமக்கு கெடுபலன்கள் வருது அப்படின்லாம் யோசிக்கிறோம். இவற்றையெல்லாம் நம்ம தவிர்ப்பதற்காகத்தான் நம்ம வீட்டில் கண்டிப்பாக வைக்கக்கூடாத, வளர்க்கக்கூடாத 7 மரங்கள் மற்றும் செடிகள் என சொல்கிறாங்க. அவையெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக முற்கள் கொண்ட செடிகளை வீட்டில் வைக்கவே கூடாது. சிலர் கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சப்பாத்தி கள்ளி போன்ற செடிகளை வீட்டில் வளர்ப்பாங்க. இவையெல்லாம் வீட்டில் கண்டிப்பாக வைக்கவே கூடாத செடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் போன்சாய், வாஸ்துப்படி சிவப்பு நிற மலர்களை கொண்ட செடிகள் மற்றும் போன்சாய் மரங்களை வீட்டில் உட்புறமாக வைக்கவே கூடாது. இவற்றை வீட்டுக்கு வெளியே தோட்டத்தில் அல்லது திறந்த வெளி இடங்களில் தான் நம்ம வைக்கணும். இதே போல் தான் புளி, மருதாணி, புளிய மரம் மற்றும் மருதாணி மரம், இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீய சக்திகள் குடியிருக்கக்கூடிய ஒரு மரமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறதால நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மரங்களில் இந்த மரங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மருதாணி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம், அது ரொம்பவே நல்லது, செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காய்ந்து போன செடிகள், காய்ந்து போன பட்டு போன இறந்த செடியோ அல்லது மரங்களையோ நம்ம வீட்டில் எப்போவுமே வைத்திருக்க கூடாது. காய்ந்த பூக்கள் இருக்கக்கூடிய செடிகளும் துரதிர்ஷ்டத்தையே ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதே போல் கருவேல மரம், கருவேல மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாது. வீட்டுக்கு அருகில் கருவேல மரங்கள் இருப்பதும் தீய பலன்களையே ஏற்படுத்தும்.
இது மட்டும் இல்லாமல் பருத்தி செடி, பருத்தி பட்டு செடிகள், பனை மரம் ஆகியவற்றையும் வீட்டில் வளர்க்கக்கூடாது. வீட்டை சுற்றி இந்த மரங்கள் இருப்பது அல்லது செடிகள் இருப்பது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் தொட்டி செடிகள், சிறியதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் தொட்டி செடிகளை வீட்டில் வடக்கு அல்லது கிழக்கு பக்க சுவர்களுக்கு அருகில் வைக்கக்கூடாது. வீட்டில் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் பெரிய மரங்கள் வைப்பது நெகட்டிவான எனர்ஜியை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவையெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு முன் வைத்து வளர்த்த வேண்டிய முக்கியமான செடிகளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு தென்னையிலிருந்து விழக்கூடிய குருத்துகள் யாருடைய தலையிலும் விழுந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் வீட்டிற்கு முன்பு வைத்து வளர்த்தக்கூடாத செடிகள் அப்படின்னு தென்னையும் ஒன்று சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலும் ஒவ்வொரு அர்த்தங்கள் ஒளிந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக இதனை சொல்லும்போது தவறுதலாக நிறைய விஷயங்களை புரிந்து கொள்கிறாங்க. மேலும் இது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு முன்பு துளசி செடி வளர்ப்பது மிகவும் அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மகாலட்சுமி நிறைந்து இருக்கக்கூடிய மருதாணி மற்றும் மாதுளை செடிகளையும் வீட்டிற்கு முன்னால் வைத்து வளர்த்தா பெரும் அதிர்ஷ்டமும் லக்ஷ்மி கடாட்சமும் உண்டாகுமா. மேலும் பாரிஜாதம், மல்லிகை, முல்லை, சண்பகம், நித்திய மல்லி மற்றும் வாசமுள்ள பூச்செடிகள் போன்றவற்றை வீட்டுக்கு முன்னால் வைத்து வளர்க்கிறது நமக்கு ரொம்பவே நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் எழுந்ததும் பசுமையான பூச்செடிகளை நாம் கண்களால் பார்க்கும் பொழுது மனம் புத்துணர்ச்சி அடையுது. இதனால் அன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஆற்றலை பெறுவோம். அதே போல் வெற்றிலை கொடியை வளர்ப்பதும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் வெற்றிலையை தனியாக வளர்ப்பதை விட அதோடு சேர்த்து மற்ற செடிகளையும் வளர்க்கிறது நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம மேற்கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இது போல் செடிகள்லாம் எது வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் இந்த செடி வைத்தா ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பிட்டு நம்ம வீட்டுக்கு இந்த வளர்த்தக்கூடாத செடிகள் அப்படின்னு பார்க்கும்போது கற்றாழை, அரளி, சீத்தாப்பழம், முருங்கை, வாழை, தென்னை இவையெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி, ரோஜா இது கூட வீட்டுக்கு முன்னாடி வளர்த்தாமல் இருக்கிறது நல்லது. அதாவது முள் இருக்கக்கூடிய செடிகளை வளர்ப்பதால் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு இடையே தேவையில்லாத வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் வரக்கூடியதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால தான் இது போலெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பிட்ட இந்த செடிகள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக எந்த செடியாக இருந்தாலும் இறந்து போன செடிகளை நம்ம வளர்த்தாமல் இருக்கிறது நல்லது. அப்படியே வளர்த்தும் போது வாஸ்துக்கு தவறான செடிகளை வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால இவையெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு மூங்கில் மரத்தில் இருக்கக்கூடிய முட்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெயில் காலத்தில் அதிக வெப்பத்தால் தானாகவே தீப்பற்றி கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதா இருக்குமா. மேலும் வில்வம், ருத்ராட்சம், உதிர வேங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது போன்ற மரங்கள் தல விருட்சங்களாக இருக்கும்போது ஒரு புனிதமான மரங்களும் கூட. இதை நம்ம வீட்டில் வைத்தா அதனுடைய வேர்கள் வீட்டை சுற்றி படர்ந்து வீட்டினுடைய அடித்தளத்தை வலிமையற்றதாக மாற்றும் அப்படின்னு சொல்கிறதால தான் இவையெல்லாம் வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இலந்தை மற்றும் கள்ளி, கற்றாழை செடிகள் முள் இருக்கக்கூடியதாக இருக்கும். இது வீட்டில் வைத்தோமே அப்படின்னா குழந்தைகளுக்கு கை கால்களில் பட்டு அது ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற பல காரணங்களால் தான் ஒரு சில குறிப்பிட்ட மரங்களையும் செடிகளையும் நம்ம வீட்டிற்கு முன்னும் வீட்டிற்கு அருகிலையும் வளர்த்தக்கூடாது என சொல்கிறாங்க. முன்னோர்கள் கூறிய ஒவ்வொரு செயலிலுமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னும் இது முழுக்க நாம் மூட நம்பிக்கை என தவிர்த்து விட முடியாது அப்படின்னும் உண்மையான விஷயங்களும் சொல்லப்படுது. இதில் குறிப்பிட்டு ஊமத்தம்பூ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊமத்தம்பூ மனநல கோளாறு மற்றும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். வீட்டில் வைத்தா குழந்தைகள் தெரியாமல் அதை சாப்பிட்டு விடுவாங்க என்பதால தான் அது வளர்த்தக்கூடாது. எருக்கன் செடி விஷத்தன்மை உடையது. இதனால் நம்ம வீட்டில் உள்ளவங்களோ குழந்தைகளோ ஏதேனும் பாதிப்பு பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவற்றை வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இலவம் பஞ்சு வீட்டில் வைத்தா அது காற்றின் மூலமாக பறக்க துவங்கும். இதனை சுவாசிக்கும் போது ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகள் ஏற்படும்
ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. அகத்தி மரத்தில் அதிக அளவு பூக்கள் இருக்கும். அது எப்போதுமே உதிர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் சுத்தம் செய்வதில் சிரமம் ஏற்படும். அவ்வாறு நாள் முழுவதும் சுத்தம் செய்வதால் உடல் அசதி ஏற்படும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் எந்த மாதிரியான செடிகளை வைக்கணும், எந்த மாதிரியான செடிகளை வைக்கக்கூடாது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.